ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் 50,000 வரை வங்கியில் வந்து லோன் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு லோனுக்கான பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசு முத்ரா லோன் சொல்றோம். இந்த லோன் வந்து யார் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, யூனியன் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. டைரக்டா யூனியன் பேங்க் வந்து ஆஃபர் பண்ணல. மத்திய அரசாங்கம் மூலியமா யூனியன் பேங்க் என்ன பண்றாங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ இந்த கோட்டால இருக்கக்கூடியவங்க, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ல வச்சு நடத்துற இந்த டீ ஷாப்பு, மளிகை ஷாப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டி ஷாப்லாம் வச்சு ரன் பண்றவங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடமானம் இல்லாம வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே ரொம்ப குயிக் ப்ராசஸ்ல உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. இதுக்கு எந்த ஒரு அடமானமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி வந்து சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க. இதை பத்தி தெளிவான ஒரு அப்டேட் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்களுமே வந்து 2 நாள்ல 50,000 ரூபாய் ஈஸியா நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த லோனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசு வழங்கக்கூடிய யூனியன் பேங்க்ல இருந்து டைரக்டா கொடுக்கக்கூடிய லோன். இந்த லோனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் வங்கி முத்ரா கடன் அப்படிங்கிறத சொல்றோம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா முத்ரா கடனை வழங்குகிறது. இந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா 50,000 முதல் 10 லட்சம் வரை வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யாரு வேண்டுமானாலும் எவ்வளவு கடன் வேண்டுமானாலும் நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. 50,000 கடன் பெற அடமானம் எதுவும் தேவையில்லை. இந்த கடன் அனைவருக்கும் கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. முதல்ல இது வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா முத்ரா லோன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்சனல் லோன் வந்து கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும் தான். நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தாராளமாக இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீம் பேர் தான் வந்து டிஜிட்டல் சிசு முத்ரா லோன் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது எஸ்டிபி அப்படிங்கறத ஷார்ட்டா வந்து சொல்றாங்க. ஓகே, இதை பத்தி நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். தொழில் தொடங்க விரும்புவோருக்கு அல்லது ஏற்கனவே இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக இந்த லோன் அப்படிங்கறது வழங்கப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கடனை நீங்க கண்டிப்பா வந்து திருப்ப வந்து செலுத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1.25% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 50,000 ரூபாய் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா 36 மாசம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி நீங்க வந்து பேமெண்டா என்ன பண்ணிக்கலாம்னா கட்டிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ப்ராசஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது, கொலாட்ரல்ஸ் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி ஏதாவது நீங்க கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, மைக்ரேஷன் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்க்கான ஐடியாவை நீங்க பேங்க்ல போயிட்டு சொல்லணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல நெக்ஸ்ட் முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடன் வந்து யூனியன் வங்கியால் கொடுக்கப்படவில்லை. இதன் பின்னணியில் மத்திய அரசு உள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த மத்திய அரசு முத்ரா கடன் திட்டம் 2024 அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்த கடன் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த கடனை உங்களால் திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால் அதை மையம் பார்த்துக் கொள்ளும். எனவே அந்த காரணத்தினால் அடமானம் இல்லாமல் 50,000 வரை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இல்ல ப்ரோ, எனக்கு சப்போஸ் வந்து எனக்கு 50,000க்கு மேல எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அடமானம் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒன்று வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு மேல் கடன் வாங்க வேண்டும் என்றால் அடமானம் வைக்க வேண்டும், அல்லது நீங்கள் திருப்பி செலுத்த முடியும் என்று வங்கியை நம்ப வைக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அப்ப வங்கியை வந்து நம்ப வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிபில் ரிப்போர்ட் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் லோன் எடுத்து டியூ டேட்டுக்குள்ள கரெக்டா ப்ராப்பரா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களை வந்து நம்பிக்கையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000க்கு மேற்பட்ட கடன்ஸ், அதாவது லோன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த 50,000 வரை நீங்க வந்து வங்கியில வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா 36 மாதங்களுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த லிமிட் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீபேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கடனை பெறுவதற்கு தகுதிகள் அப்படிங்கறத பார்க்கும்போது 50,000 ரூபாய் இதை முத்ரா கடனுக்கு நீங்கள் வங்கியில் செல்ல வேண்டிய தேவையில்லை. ஆன்லைன் மூலியமாகவே நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 65 வயதுக்குள்ள இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த கடனை பெற தேவையான ஆவணங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க பேன் கார்டு, உங்களோட மொபைல் நம்பரு, வங்கி கணக்கு புத்தகம், முகவரி சான்று, வங்கி அறிக்கை ஆகியவற்றை நீங்க வந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஹோல்டரா இருக்கணும், அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கணும். அதுல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஓகே, இல்ல கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே, ஏதாவது ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கறத நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரும். அப்படி இருக்கக்கூடிய நீங்க வந்து பேங்க் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஒன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க,
டு ஆன்லைன் அப்ளை ஃபார் டிஜிட்டல் சிசு முத்ரா லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் ஹேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது. நேரடியாக நீங்கள் வந்து இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா அப்ளிகேஷன் பண்ற பேஜுக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிருவீங்க. மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிசு முத்ரா லோன் பிசினஸ் லோன் அப் டு 50,000 ரூபாய் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல டீடைல்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. கீ ஆஃப் உங்களுக்கு அந்த பிரைசிங், சிசு முத்ரா லோனுக்கான அந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து வாங்குவீங்க, அதாவது 50,000 ரூபாய் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 8,328 ரூபாய் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டியோட நீங்க வந்து செலுத்துவீங்க. அதுக்கான டிஜிட்டல் கன்வகேஷன் ஃபீஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாம்ப் சார்ஜா டோட்டலா 950 ரூபாய் பிளஸ் 171 ரூபாய் ஜிஎஸ்டி நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பே பண்ணுவீங்க. 1,321 ரூபாய். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் அமௌண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது 48,829 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டா நீங்க வந்து எவ்வளவு வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிற பார்க்கும்போது 59,499 ரூபாய் நீங்க வந்து ரிட்டர்ன் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. இதுக்கான ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது 11.94% உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. இது மந்த்லி பார்க்கும்போது 36 மந்த் நீங்க வந்து லோன் டர்னா நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட்ங்கிறத நீங்க ரீபேமெண்டா 36 மாதங்கள்ல நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ரீபேமெண்ட்ங்கிறது ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து 1,621 ரூபாய் நீங்க வந்து டைரக்டா பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா பேங்க் அக்கௌண்ட்லயே இருந்து கூட டைரக்டா டெபிட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போதே செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய டிஜிட்டல் ரீபேமெண்ட், அதாவது டீட்டெயிலாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து இன்ட்ரெஸ்டோட பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க 36 மாதங்கள்ல நீங்க வந்து எவ்வளவு வந்து பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவு வந்து பே பண்ணுவீங்க அப்படிங்கறத ஒவ்வொரு மாசமும் 437, 436 அந்த 400 ரூபாய் சம்திங் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுல நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து அப்செட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து யூபிஐ அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்டர் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்து ஃபெட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போவீங்க. அதுலயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர் என்ன, நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே கேப்சர் ஆயிரும். ஏன்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்க ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் இந்த இடத்துல கேப்சர் ஆயிருக்கும். நீங்க அதை பார்த்து என்ன பண்ணீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா பேசிக்கா நீங்க என்னவா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கேட்பாங்க. நீங்க வந்து சின்ன வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெட்டி ஷாப் வச்சிருக்கேன், நான் டீ ஷாப் வச்சிருக்கேன், இல்ல நான் வந்து இப்போதான் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, பிசினஸ் ஐடியா. அதை நீங்க வந்து பேங்க் வந்து இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க அக்கௌண்ட் இந்த லோனுக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க பேங்க் கூட வந்து பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். நீங்க பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல யூனியன் பேங்க்ல போயிட்டு உங்களோட பேன் கார்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட பேன் கார்டை லிங்க் பண்ணிருங்க. அப்படி லிங்க் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க வந்து ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நிறைய பீப்புளுக்கு வந்து இது வந்து லிங்க் ஆகாம வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வேற ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரா கொடுத்துருக்காங்க. அடமானமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்க தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் பிசினஸ் பண்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு ஐடியா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரீபேமெண்ட் பண்றேன்னா எனக்கு வந்து ஐடியா இருக்குது, நான் பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்குது, ஆனா எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கிடையாது, எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் இல்லை, எனக்கு லோன் வந்து எனக்கு வந்து சரியான ஒரு இடத்துல எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு பர்சனல் லோன், பிசினஸ் லோன், ஹோம் லோன்லாம் நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் படி எப்படி வந்து ஒரு சிபில் ரிப்போர்ட் எடுக்கணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணணும், பர்சனல் லோனா இருக்கீங்க அப்படின்னா எப்படி சிபில் ரிப்போர்ட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.